மதங்களால் உலகில் பல சண்டைகள் நடந்துவிட்டன, நடந்து கொண்டும் இருக்கின்றன. மதம் முக்கியமல்ல, வாழ்க்கையே முக்கியம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். இதற்காக அவர் கதை ஒன்றை சொன்னார். ஒரு கிணற்றில் ஒரு தலைப்பிரட்டை என்ற தவளையின் முதல் பருவ பூச்சி வாழ்ந்து வந்தது. அது கிணற்றில் உள்ள சிறிய புழு பூச்சிகளை சாப்பிட்டு வளர்ந்து பெரிய தவளையாக மாறியது. சாப்பாட்டுக்கு பிறகு கிணற்றில் அங்கும் இங்கும் துள்ளி குதித்து விளையாடி சந்தோஷமாக கவலையின்றி இருந்தது. ஒரு நாள் ஒரு புதிய தவளை கிணற்றுக்கு வந்தது. அதனிடம், "நீ எங்கிருந்து வருகிறாய்?" என கேட்டது கிணற்று தவளை. "நான் கடலில் இருந்து வருகிறேன்" என்றது புதிய தவளை. "கடல் இந்த கிணற்றை விட பெரியதா?" என கேட்டது கிணற்று தவளை. அதற்கு கடல் தவளை, "முட்டாளே, கிணற்றை விட கோடி மடங்கு கடல் பெரியது. கடலையும் கிணற்றையும் ஒப்பிட முடியாது" என்று கூறியது. ஆனால் அதை ஒப்புக்கொள்ளாமல் கடலை விட கிணறுதான் பெரியது என்று சொல்லி குதித்தது கிணற்று தவளை. மனிதர்கள்தான் கிணற்று தவளை. தான் சார்ந்துள்ள மதம்தான் சிறந்தது, பெரியது என்கிறார்கள். ஆனால் மதத்தை விட வாழ்க்கைதான் பெரியது என்று இவர்களுக்கு தெரியாமல் போனது வருத்தமளிக்கிறது என்கிறார் விவேகானந்தர்.